இருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் யாவரையும் கர்த்தர் பலப்படுத்துவராக. நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். சத்துரு, பிசாசு, நம்முடைய எதிராளியான பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்போதையும் எந்த நேரத்தில் கவிழ்க்கலாம், எந்த நேரத்தில் பிரச்சனைகளை கொண்டு உருவாக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்களை நம்மளை ஈடுபடுத்தி நம்மளை வேதனைப்பட வச்சு கண்ணீர் விட வைக்கலாம் என்பதுதான் சத்துனுடைய எதிராளியான பிசாசனுடைய அவனுடைய நோக்கம். அப்போ எப்படி அவனை தடுத்து நிறுத்துவது, எப்படி எதிர்த்து நிற்பது? பவுலப்போஸ்தலன் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிறகு இடம் கொடுத்துட்டிங்கன்னா அவன் சத்துரு உங்களுக்குள்ளே வந்துடுவான். ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுத்துடாதீங்க அப்படின்னு வேதம் அங்கே சொல்லுகிறது. நான் ஒரு 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 நிகழ்ச்சியை பார்த்துட்டு கொண்டு இருந்தேன். அது என்னென்னா, ஒரு பெண் ஒரு பாம்பை பிடிக்க வந்திருக்காங்க. நல்லா நீட்டு பாம்பு, கிட்டத்தட்ட 12 அடி நீட்டு இருக்கும். அந்த பாம்பை அவள் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். பார்த்தோன்னே அவள் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை ரொம்ப எளிதாக அதை நிறுத்தி அவருக்கு இதில் பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்கன்னா, ஒரு சின்ன கேன் வச்சுருந்தா, 20 லிட்டர் தண்ணி பிடிக்கிற கேன். அந்த கேனை கையில் வச்சுருந்தா. அதோடைய வாய் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் யோசிச்சிருந்தா, இவ்வளோ பெரிய பாம்பு எப்படி இதுக்குள்ளே இவ எடுத்து எப்படி இதை பிடிக்கிறா அப்படின்னு பார்த்தாக்க, அந்த பாம்புடைய வளைச்சி அந்த தலையை அது கொண்டு போய் கொடுத்தோன்னே பாருங்கள், அந்த வாயை விட பெருசாக இருக்குது பாம்புடைய உருவம். அது அப்படியே தன்னை நொடுக்கி அதை அப்படியே தன்னை சின்னது பண்ணித்துக்கிட்டு அந்த பாம்பு அந்த 20 லிட்டர் கேனுக்குள்ளே போகுது. அப்படியே போய் உள்ளே சுற்றி முழு பாம்பும் உள்ளே போயிடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக அது சின்ன கேப்பில் அவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே எப்படி போச்சு அப்படின்னு. இப்படி தாங்க சத்துரு இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் சின்ன கேப்பு தாங்க, சின்ன பலவீனங்க, சின்ன பாவங்க, சின்னதுங்க, ஏதோ ஒரு ஓட்டை இருக்குன்னு அப்பா சோத்திரம். ஒரு ஓட்டை, சின்ன ஓட்டை போதும். அவன் முதல்ல தலையை நுழைப்பான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முழுவதும் ஆக்கிரமித்துக் கொள்வான், முழுவதும் உங்களை சொந்தமாக்கி கொள்வான், தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். அதுதான் சர்ப்பத்தின். அதனால தான் ஆண்டவர் பிசாச சர்ப்பம் என்று சொல்லுகிறார். சர்ப்பம் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு எளிதாக உள்ள நுழைச்சி அவனுடைய முழுவதும் ஆட்கொள்ளுவான். அப்படிதான் நிறைய பேர் ஏமாந்து போய் சின்ன சின்ன ஓட்டைகளை வைத்து சின்ன பிசாசுக்கு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தோடனே சத்துரு உள்ள விடுகிறான். அவனுடைய முழு வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறத நாம் பார்க்கிறோம். மிகுந்த அலட்சியமாக இருப்பது, ரொம்ப லெதார்ஜிக்காக இருப்பது அவனுக்கு ரொம்ப அருமையான அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தது மாதிரி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள். அதுக்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கை அது சீரழிப்பை உண்டாக்கிடும், பல சூழ்நிலைகளை உருவாக்கிடும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் வேதனைக்குள்ள கொடுத்து பிசாசை விரட்ட முடியாமல் அவள் கடினப்பட்டு வேதனைப்படுகிறத நாம் பார்க்கிறோம். சரி, நாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அது என்றால் சரீரம். அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். தொடர்ந்து நாம் பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனம் பாருங்க. சரீரத்தினுடைய செய்கைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன மாமிசம். வேதத்துல மாமிசம் என்று கூறப்படுகிறது என்பதுனா இந்த நாம் பார்க்கிற சரீரம் அல்ல. நீங்க நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுட்டோம். சரீரம் இது அல்ல, நம்முடைய மாமிச குணம், நமக்குள்ள இருக்கிற அந்த மாமிச எண்ணங்கள், மாமிசனுடைய காரியங்கள், அந்த காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிற அதோடைய ஒர்க்கு, அதோடைய காரியங்கள் வெளியரங்கமாக இருக்குது. இது இருந்தா இது மாம்ச குணம் இருக்குது என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அப்ப அவைகளில் ஒரு லிஸ்டே நான் போட்டிருக்கேன் பாருங்க. அது 1 நம்பர்னு போட்டிருக்கேன். அது வசனம் அப்படியே இருக்குது பாருங்க. விபச்சாரம் அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படிப்பட்ட செய்வர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வது என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யம்னா ஏதோ பரலோகத்தை போகிறத பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் இங்கே இறங்கி வந்திருக்குதுன்றார். பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை அதிகாரம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கூட ஜபத்தை சொல்லிக் கொடுப்போது, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வல்லமையும் அதிகாரமும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கட்டும். அப்போ ஒரு மனிதன் வல்லமையும் அதிகாரத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மாம்சீக குணங்கள் எடுக்கப்பட்டாக வேண்டும். அவைகள் அந்த பலவீனங்கள் நீக்கப்பட்டாக வேண்டும். அவைகள் அடைக்கப்பட்டாக வேண்டும்.
அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக சின்ன சந்து வழியாக வர்ற மாதிரி இந்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்குறோம். ஏற்கனவே நான் பார்த்து விட்டோம். விபச்சாரம் பார்த்துட்டோம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். இந்த விக்கிரகாராதனை, பில்லி சூனியம் இந்த காரியங்களை குறித்து நாம் சென்ற வாரம் பார்த்தா அதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு சில வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். அது என்னென்னா, விக்கிரகாராதனை ஏசாயா 48:11 சொல்கிற பிறகு, என் நிமித்தமே எப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை வேறொருக்கு கொடேன் அப்படின்னு போட்டிருக்குது. ஏசாயா 42:6-8 நீர் குருடுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை, காவலிருந்து இருளிலிருந்து இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் தேசங்களுக்கு ஒளியாக வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை சிலைகளுக்கும் கொடுக்க மாட்டேன். அதான் என்னுடைய மகிமை என்னன்னா, இட்ஸ் a reputation of God. தேவனுடைய அழகு, சாயல், அவருடைய அற்புதத்தின் காரியம், இதை சிலைகளுக்கு கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு அந்த காரியங்களே அவர் அற்புதமாய் சொல்லுகிறார். அப்போ விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் அவர் அதை வணங்குறதுனால தேவனுடைய மகிமை அவருக்கு கொடுக்கறதே கிடையாது. அப்படின்னா தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் தம்முடைய அழகையும் தம்முடைய அற்புதமான காரியத்தையும் அவர் சிலைகள்கிட்ட கொடுக்கறது கிடையாது. அதனால் சிலைகளை வணங்குறதுனால தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய விடுவிக்கிற சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிற உங்களை எல்லா சூழ்நிலையிருந்தும் உங்களை கொண்டு வருகிற அற்புத வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். அதனால் அது வணங்குறது மிகுந்த தவறு. அநேகர் பார்த்திங்கன்னா அநேக விதமான மிருகங்கள் எல்லாவற்றையும் வணங்குறாங்க. எதை கிடைச்சாலும் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆரியர்களை பார்த்திங்கன்னா அவங்க இயற்கையை தொழுது கொண்டு அவங்க வந்தாங்க. இங்கே திராவிடர்கள் பார்த்திங்கன்னா மிருகங்களை அவர்கள் அதிகமாக தொழுது கொண்டார்கள். அப்போ 2 பேர் கலக்கும் போது எல்லாத்தையும் சேர்ந்து அப்புறம் தொட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இப்படி இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மிருகங்களையும் வணங்குது. இப்போ ஒரு கழுதை போகுதுன்னு வச்சுங்க, அந்த கழுதையை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சு, இவர் தான் எங்கள் டாடின்னாக்க அவர் கேட்குற டாடிக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வருமா இல்லையா? அதே போல தான் போயிருக்கு. எதையாவது ஒன்றதை காமிச்சு இதுதான் கடவுள், இதுதான் சொல்லும்போது உருவாக்கின தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், அவர் மனது எப்படி வேதனைப்படும். அப்படி அந்த கண்ணோட்டத்தில் தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. 250 இடங்களில் விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, அவைகளை நமஸ்கக்கூடாது, அதுக்கு ஆராதனை செய்யக்கூடாது என்று பல இடங்களில் அதை குறித்து பலவிதமான நிகழ்ச்சிகளை அவர் சொல்லுகிறார். அதனால் சிலைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய கையின் கிரியைகள், அவர் உருவாக்கின காரியங்கள், அவைகளை நாம் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பில்லி சூனியத்தை குறித்தும் பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக நான் இந்த இன்னொரு வசனத்தை சொல்லும்படி வருகிறேன். 1 சாமுவேல் 15:23 கலகம் செய்தல் பில்லி சூனிய பாவத்திற்கும் பிடிவாதம் செய்தல் அவபக்தியின் விக்கிரகாராதனைக்கும் சமமாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் அவர் உம்மை ராஜாவாக இல்லாதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் என்ன, விக்கிரக அதாவது பில்லி சூனியம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் வச்சுட்டான், ஏன் இப்படி பிரச்சனை வச்சு, அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான், அது வச்சுட்டான். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுது? கலகம் செய்தல், ரிபல்லியன், முரட்டாட்டம் பண்ணுதல், பிடிவாதம் செய்தல், முரட்டாட்டம் பண்ணுறது. முரட்டாட்டம் தான் பில்லி சூனியம் அப்படி சொல்கிறது. இப்போ ஆட்கள் நிறைய பேர் சொல்லலாம், சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துவாங்க. இது அப்படிதான். நீ கேட்க மாட்ட, கலகம் பண்ணுறன்னா தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது. அவர் சொல்கிறது தப்பியா, நான் சொல்கிறது ஏன் நிஜம் அப்படின்னு. அவள் வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. வேதம் சத்தியத்தை சொல்லுது. எப்பா, நீ இஸ்ரவேல இருந்தான், நீ வேத வார்த்தையை கீழ்ப்படிஞ்சான், உனக்கு மேலான அதிகாரத்தை கொடுத்துருக்குது. உனக்கு விரோதமான பிள்ளை எந்த மந்திரவாதமும் பலிக்காது, எந்த மந்திரவாதம் ஒன்று தொட முடியாது, எந்த மந்திரவாதம் அழிக்க முடியாது, உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த தொழில பாசிட்டிவ் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. உங்க யாரோ சூன்யம் வச்சிட்டாங்க, உங்க இவர் தான் வச்சாரு, மாமியார் தான் வச்சாரு, உங்க மச்சான் தான் வச்சாரு, சொந்த தம்பி வச்சிட்டாயா, அப்படி இப்படி சொல்லி அநேக தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லி ஜனங்களை போட்டு குழப்பி விடுறது. அப்போ நீ என்ன சொல்ற?
அப்ப வேதம் பொய்ன்னு சொல்ற. பில்லிசுனி இப்ப சொந்த செலவு நீ தான் வச்சுக்கிற. என்ன வச்சுக்கிற? ஏன் வேதம் என்ன சொல்லுது? நீ உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலே உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னுது. நீ என்ன சொல்ற? மந்திரவாதம் இருக்குன்ற. அப்ப என்ன சொல்ற? நீ கலகம் பண்ற ஆளா இருக்கிற. ஹலோ, இதை சொல்ற ஆளும் கலகம் பண்றான், இது ஏத்துக்கிற ஆளும் கலகம் பண்ற. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற. அந்த வார்த்தைக்கு பலன் இல்லைன்னு சொல்ற, அந்த வார்த்தைக்கு மகிமை சொல்ற. ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? ஏன் எனக்கு இப்படி போராட்டம் தெரியுமா? ஏன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க? எனக்கு விரோதமா சொந்த தம்பி பிலிசுனியம் பண்ணிட்டாயா, அண்ணன் செஞ்சுட்டாயா, இன்னும் பல ஆட்கள் செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க வேதத்தை ஊன்றி வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காது, என்னை தொட முடியாது, என்னை எந்த விதத்திலையும் என்னை கீழே தள்ள வைக்க முடியாது என்று ஒரு திட்டமான அறிவு உங்களுக்குள்ள வேணும். சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலோ, கேட்குறீங்களா? சோத்திரம். பாதி பேரால ஏற்றுக்க முடியல. யோசிக்கிறீங்க, இது நான் அப்படி சொல்றாரு அப்படின்னு. இல்லை, வேதத்தில் அடிப்படைதான் பில்லிசூனியத்தினுடைய பேசிக் டெஃபினிஷன் உள்ள அந்த கருத்தை கொண்டு வர்றாரு. இப்போ பில்லிசூனியனா என்ன அப்படின்னாமா, வேதத்தின்படி, ஹலோ சோத்திரம், வேத சட்டத்தின்படி தேவனுடைய வார்த்தையை வேணான்னு சொல்றது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை தள்ளி விடுறது. என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எப்போ நான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன், நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவங்க ராஜா அவங்கள நடத்தணும்னு வேணாம். ஒரு ராஜா வருவான், அவன் எல்லாம் அரண்மனையை கட்டிக்குவான், அதை கட்டிக்குவான், இதை கட்டிக்குவான், அவன் சொல்கிற பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு நான் அப்படி ஏற்படுத்த மாட்டேன். நான் என்ன பண்ணேன், உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன், அவங்ககிட்ட நான் பேசுவேன். அவன் ஏன் வார்த்தையை பேசுறதுனால நான் தான் ராஜாவாக இருப்பேன், நான் சொல்றது கரெக்டாக சொல்லுவேன், உன்னை சரியாக நடத்துவேன், உனக்கு நீ எல்லா எதிரிகள் உனக்கு விரோதமாக இருக்க மாட்டாங்க, அவங்கள நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி பரலோக வல்லமை உங்களுக்கு கொடுப்பேன், பரலோகத்தின் அதிகாரமும் இங்கே செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற வாக்குலாம் அவர் சொல்றார். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேணாயா, அப்படிலாம் நடத்ததெல்லாம் வேணாம், பக்கத்து தேசத்தை பாருங்க, ஏத்த தேசத்தை பாருங்க, அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவங்கெல்லாம் அவங்க தான் ஆளணும், அவங்க அப்படி ஆள்ற மாதிரி தான், அதே சிஸ்டம் தான், அதே மாதிரி முறை தான் எங்களுக்கும் வேணும், உலக நடப்பு மாதிரி நாங்களும் நடத்தப்படணும். உலகம் எப்படி நட்சத்திரம் நாள் பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் நடத்தப்படணும் அப்படின்னு விட்டு கொடுக்குற பாருங்க. அதுதான் பில்லிசூனியம், அதுதான் கலகம் பண்ற, அதுதான் முரட்டாட்டம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிறது, அது பில்லிசூனியத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அப்போ பில்லிசூனியம் என்பது என்ன? நீங்கள் முரட்டாட்டம் பண்ணுவது, தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனதாக இருப்பது. சொல்கிறாங்க அமாவாசைனா எனக்கு பிரச்சனை ஆகிடுதுங்க. ஏன் அமாவாசை அன்னைக்கு கேட்டால் அமாவாசை அன்னைக்கு பிசாசு பவர்ஃபுல்லாக இருப்பான். அது யார் சொன்னா? உலகம் சொல்லுது, யாரும் சொல்கிறாங்க, வேதம் சொல்லுதா? இயேசு அவனுடைய துரைத்தனதுக்காக உரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அமாவாசை அன்னைக்கு மட்டும் அவன் தளரிட்ட முடியாது, அன்னைக்கு நசுக்கி வச்சிருக்கிறார். சோதரம். அன்னைக்கு அவனுக்கு பவர் கிடையாது, ஆண்டவருக்கு தான் பவர். ஆண்டவர் நேற்று மீண்டும் மாறாது போல அப்படின்னா அவனுடைய வல்லமை அதிகாரம் ஒரு நாளும் குறையாது, அது எப்பயும் இருந்துட்டு தான் இருக்கும். 24/7. ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் கூட அது வலிவிழக்கிறதுக்கான அதான் காரணம் கிடையாது. அதை நம்புறதுனால நீங்களும் வல்லமையோடு அதிகாரத்தோடு காணப்படுவீங்க, அற்புத காரியத்தோடு கூட காணப்படுவீங்க. அவனுக்கு அமாவாசை அன்னைக்கு அவனுக்கு கொம்பா முளைச்சிடுது. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப கலகம் பண்ற ஆளு பில்லிசூனியம் வச்சுட்டான், அதெல்லாம் இல்லை. நீங்க எதிர்த்து நில்லுங்க, இப்படிப்பட்ட கருத்துக்களை எதிர்த்து போடுங்கள். அவங்களை நீங்கள் எதிர்த்து நின்று, இல்லை என் வேத வசனம் தான் உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறீங்க பாருங்க, அங்கதான் காரியம். அப்ப சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க ஒன்ன தள்ளப்பா. சாமுவேல் ரொம்ப துக்கமா இருக்கிறான், ஒன்ன தள்ளப்பா, என்ன தள்ளிட்டாங்கப்பா அப்படின்றாரு. நீ அவரை தள்ளுறதுல எப்படி? ஒரு வார்த்தைகளை தள்ளுதல், அவர் சொன்ன வழிமுறைகளை தள்ளுதல். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவர் சொன்ன மாதிரி சவுல கொடுத்தாரு, சவுல் பண்ண குழப்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சவுலுக்கு தான் இந்த வார்த்தைகளுக்கு சொல்லப்படுது. அப்ப ஆண்டவர் பாருங்க, பில்லிசூனியத்தை கண்டு பயப்படாதிருக்கும். பில்லிசூனியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. இந்த பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஆளுங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம், ஆனால் அது ஒன்று வாய்க்காம போகும். நம்முடைய தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்பதை தீர்மானமாய் கொள்ளுங்கள். சரி, நம்ம அடுத்த 2 காரியத்துக்கு நான் பெறுவோம். அதாவது இந்த 2வது காரியம் என்னன்னா, அது 2 இதை பார்த்துட்ட பிற்பாடு இப்போ நம்ம மெயின் சப்ஜெக்டுக்கு வரும், பகைகள் விரோதங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பகை, இப்போ 7வது பாயிண்ட், பகை விரோதங்கள். 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பகை, இதெல்லாம் ஒரு மாம்ச குணம், அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ற.
இதெல்லாம் கேரக்டர் இருக்குது, இதெல்லாம் மனசு இப்படி தான் இருக்குது, சரீரம் இப்படி தான் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஏன் இதை நம்ம விரிவாக கொண்டு போகிறோம்னாக்க ஒவ்வொரு உணர்வும் மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்குது, தேவனுக்கு விரோதமான உணர்வுகள். அந்த உணர்வுகள் இருந்தால் மனுஷன் அப்படி மாம்சத்துக்குள்ளே தள்ளும், மாம்சத்துடைய கிரிகளாய் மாறும். அப்போ மாம்சம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வியாதி பார்த்துச்சுன்னா சிம்டம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது, உள்ளே போய் என்ன கிருமிலாம் பார்க்குறதுக்கு அது ஒரு சிஸ்டம் இருக்குது. இருந்தாலும் எப்போ அவனுக்கு இப்படி பண்ணுதா, மயக்கமாக இருக்குதா, ஒரு மாதிரி மயக்கம் வருதா அப்படின்னாக்கா உனக்கு பிபி இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு சிம்டம். அதே மாதிரி கிருமிகள் பார்த்தீங்கன்னா இந்த கிருமிகள் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும், இந்த கிருமிகள் தான் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி மாம்சம் இருக்குதா இல்லையா அப்படின்னா இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தா மாம்சம் நமக்குள்ளே இருக்குது, நான் மாம்சத்துக்குரியவன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுலேருந்து வெளியே வர தேவன் நமக்கு உதவி செய்வார். பகைகள், பகைன்னா என்ன அப்படின்னா வேதாமத்தின்படி பகைன்னா ஒருத்தருடைய செயல் பிடிக்காம ஏற்படுகிற வெறுப்பு, ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடுறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறுப்பாகவே இருப்பாங்க. என்ன ஒன்றும் புரியலைங்க, ரொம்ப சலிச்சுக்குவாங்க, என்ன வாழ்க்கைங்க, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு வேளை குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை தவறாக பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு செயல் தவறாக இருந்திருக்கும். அந்த தவறானோடனே அதை வெறுப்பாக மாற்றிக்கிறது, அது வெறுப்புக்குள்ளே போயிடுறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது கூட ஒரு மாம்ச குணம் தான், அதை எடுத்து போடுங்க. அது வெறுப்பின் நடிப்பில் சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வருவான், உங்களுடைய காரியங்களை பல பிரச்சனைகளை உண்டாக்குவான் அப்படின்னு சொல்கிற பகை ஒரு செயலின் மூலியமாய் அங்கே பகையை உண்டாக்குவது. இயேசு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 3:15 வாசிக்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நசுக்குவார். என்ன சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீனா இந்த நாட்கள் அந்த சபை ஸ்திரீ, தேவனுடைய சபைக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், வித்துனா ஆஃப்ஸ்பிரிங்னா சந்ததி அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அந்த சந்ததி, அந்த கிறிஸ்து என்கிற வித்து நமக்குள்ள வித்து விதைக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது. அப்போ ஆண்டவர் இயேசு பார்த்தீங்கன்னா மனுஷ குமாரனாக இயேசு அவர் சொல்றாரு, பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பாருங்க, ஆண்டவர் இறங்கணும்னு மொத்தம் வேலை எங்கடா, எந்த வீட்டில் நம்ம சத்துரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், எந்த வீட்டில் எங்கே இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டார். வீடு வீடாக போயிட்டு அவன் தலையை நசுக்கிறதா வேலை. பிசாசினாகப்பட்ட எல்லாம் குணமாக்குற விடுவிச்சார், குணமாக்கினார். அவன் போராட்டத்தில் இருக்கிற ஆளை போய் தலையை நசுக்கினார், அவனை நசுக்கி அவன் பிரச்சனை எல்லாம் அவனுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குனார். அப்போ அவருடைய வித்துவாகிய நாம அதே தான் செய்கிறோம். ஏங்க பிசாசிட்ட போகணும், அவனை என்னங்க, அவனை போய் ஏங்க சும்மா இருக்கிற ஆளை போய் நம்ம ஏங்க இல்லை, அவனுக்கு கோபம் உண்டாக்கணும். சோத்திரம், அவனை கோபம் உண்டாக்கலன்னு நீ சரியான கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவனா கோபம் உண்டாக்கி தான் ஆகணும். அவனுக்கு நமக்கு ஒரு பகை இருக்குமானா, மனுஷன் கிடையாது பகை. நீங்கள் அவன் மேலே இவன் மேலே பகை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏசுனா சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பகை யாரு, விரோதி யாரு அப்படின்னா சாத்தான் தான், பிசாசு தான் நமக்கு பகை, மனுஷர்கள் நமக்கு பகை கிடையாது. அப்போ ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சோத்திரம், ஸ்திரீயின் வித்துவாகிய நாம், கிறிஸ்துவின் வித்துவாகிய நாம், நமக்கும் பிசாசுக்கும் ஒரு பகை இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஏன் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார்னா, அவன் செஞ்ச செயல் ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அற்புதமான மனுஷனை படைச்சி அவன் ஏதேன் என்பது சந்தோஷம் என்ற அர்த்தம். சந்தோஷமான தோட்டத்தில் சந்தோஷமா இருக்கும்படி வைத்தான். அந்த சந்தோஷத்துக்கு பிரச்சனை உண்டாக்கிட்டியே, சோத்திரம், எனக்கும் மனுஷர்களுக்கு இந்த உறவை அறுத்து போட்டியே, உறவை கட் பண்ணிட்டியே, அந்த உறவெல்லாம் எடுத்து போட்டியே, அதனால உன்னை நசுக்கு தான் எனக்கு இந்த வர்ற சந்ததி, புதிய ஏற்பாட்டு சந்ததியினுடைய வேலை. அவங்களுக்கு எல்லாருக்கும் வல்லமை அதிகாரத்தை கொடுப்பேன், அவனை மெரிச்சு போட்டுடுவான். மெரிக்கிறதால அவனுடைய ஆளுகையை முடிவுண்டாக்குறது, அவனை செயல்படாம செய்கிறது. அப்போ அப்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நமக்கும் அவனுக்கும் பகை எதனால, அவன் செஞ்ச செயல்னால. இன்னைக்கும் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான், நிறைய காரியங்களை அவன் விதைத்து கொண்டு அநேகருடைய பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய தீர்மானம் அவனை நசுக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா, எல்லாம் ரெடியா? சோதரம் ரெடி சொல்லுங்க. எல்லாம் பயப்படுறீங்க, என்னடா சொல்லிட்டாங்க, இது வேற பிரச்சனை ஆகிட போகுதுன்னு. இல்லை, பயம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் தலையை நம்ம நசுக்க போகிறோம். என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் காலில் நிறைய புண்ணு இருந்துச்சு.
நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ புண்ணு இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லை பிரதர், டெய்லி பிசாவை நசுக்கிறேன், அது என்ன செய்யுது, என் காலை கடிச்சிடுது, காலை கடிச்சதுனால புண்ணு வந்துடுதுனார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இது ஒரு பிரச்சனை இருக்குதான். அப்போ அவன் குதிங்காலை நசுக்குவாய், குதிங்காலை கடிப்பான் அப்படின்னு போட்டுருது. அவன் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு எனக்கு ஒரு இதோட இப்படி புதுசாக சொல்கிறேன். இந்த வசனத்தை எடுத்து காமிச்சார். நம்ம அவன் பிசாசை நசுக்கும்போது சும்மா இருக்க மாட்டான் பிரதர், அவன் காலை கடிச்சிடுவான்ட்டார். சரி, இப்படி காலை தான் கடிச்சார், முழங்கால் வலியும் புண்ணு இருக்கு அப்படின்னு. அப்போ காலை கடிப்பான் அப்படின்னாரு. எனக்கு வேறு பயமாக போச்சு. இது வேறு அவனை போய் நசுக்குனா காலை கடிச்சிட்டா செப்டிக் வச்சுட்டா நடக்க முடியாமல் போயிடுமே, ஷூலாம் போட முடியாது, செருப்பெல்லாம் போட முடியாத, இன்னும் பிரச்சனை ஆகிட போதுன்னு எனக்கு ரொம்ப யோசனையாக போச்சு. சரி, அப்புறம் இந்த மூல பாஷையில் கொஞ்சம் அப்படி இப்படி தேடி பார்த்தாங்க. குதிங்கால ஹீல், ஷூ போட்ட செருப்பு போட்ட ஹீலுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் என்ன நசுக்கிறீங்க, காலில் ஷூ போட்டு நல்லா ஒரு பெரிய ஹண்டர் ஷூ போட்டுருக்குன்னு வச்சுங்க, முழங்கால் வரையும் ஷூ நல்ல ஹண்டர் ஷூலாம் பார்த்தீங்கன்னா, வேட்டைக்கு போகிற ஷூலாம் பார்த்தீங்கன்னா நல்ல லெதர் முழங்காலுக்கு மேலே வரலையும் வரும். கீழே பார்த்தோன்னா ஹீல்லாம் பெருசாக இருக்கும். ஏன்னா சேத்துல முள்ளில் பெரிய பெரிய முள் கல் இதில் உள்ளே போகணும், அதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஹீலை குறித்து அங்கே போட்டுருக்குது. அப்போ நீ போட்டுருக்கிற ஷூ என்னது, நல்லா கவனிங்க, போட்டுருக்க ஷூ என்னது, சுவிசேஷம் என்கிற பாதரட்சை. ஹல்லேலூயா. ஹண்டர் ஷூவை கொடுத்துருக்காரு. சுவிசேஷ பாதரட்சியை போட்டு மிதிக்க போகிறப்பா, சுவிசேஷம் எடுக்கிற அந்த பாதரட்சியை போட்டு நிறைய இடத்துல கூட இப்போ காடுகளில் போகும்போது என்ன சொல்கிறாங்க, முழங்கால் வரலையும் ஷூ போட்டுக்கிட்டாக்க பாம்பு கடிக்க முடியாதான். ஏன்னா அது எக்கி தொடையில் குத்துறது கிடையாது, முழங்கால் கீழே தான் கொத்துது. முழங்காலில் குத்துனா தான் ரத்தம் போகாமல் நிற்குது. அதனால் நீங்கள் ஷூ போடுறது இதாக போடாதீங்க, முழங்கால் வரலையும் ஷூ போட்டுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அப்போ உங்களுக்கு பாம்பு கடிக்கிறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை இருக்குது, கேட்டுங்க. அதை மாதிரி நீங்கள் போட்டிருக்கு சுவிசேஷம் என்கிற பாதரட்சை நீங்கள் போட்டுக்கிட்டு மிதிக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ஹீலு வாயை திறந்து தலையை வச்சு நசுக்கிறீங்க. அவன் வலி தாங்க முடியாமல் ஹீலை கடிக்கிறான். அப்போ ஷூவை தான் கடிக்க முடியும், அந்த ஷூவில் இருக்கிற இதை தான் கடிக்க முடியும். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒன்று ஆண்டவர் இன்னும் வாக்கு தந்த முடியாது, நீ வாழ்நாளெல்லாம் மண்ணை நக்குவாய். அது என்ன மண்ணை நக்குறது அப்படின்னா, நீங்கள் சொல்லுவோம், எதிரி அவனை அடித்து விரட்டினேன், அவன் மண்ணை நக்கிட்டான் அப்படின்னா தோத்துட்டான்னு பார்த்தோம், அட்டர் தோல்வி. சும்மா 1% கூட ஜெயம் கிடையாது, மொத்தமாக தோத்துட்டான்னு அர்த்தம். மண்ணை நக்கிறதுனா அதான் சோதரம். ஒன்றும் இல்லை, ஜெயமே கிடையாது. அவன் தோத்து போனவன், எல்லாம் இழந்து போனவன், ஒன்றுலாம் போயிட்டவன் அப்படின்றது அர்த்தமா மண்ணை நக்குவாய் அப்படின்னு போட்டுருக்குது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு விசேஷித்த பாதரட்சியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விசேஷித்த பாதரட்சை, அதுதான் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை. சும்மா போட்டு போல சொல்றீங்க, போய் வாக்கு இது என்னது ரேம்ப் வாக்கா, சும்மா அப்படியே அழகு நடந்து காமிக்கிறதுக்கு இல்லை, நசுக்கிறதுக்கு போட வச்சிருக்கிறார். ஆமென். சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை கர்த்தர் உங்க காலில் போட்டு எதுக்கு வச்சிருக்காருன்னா, சத்துருடைய சகல தந்திரங்களை, சத்துருடைய சகல அதிகாரங்களை, வல்லமையை நசுக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் அணிந்து கொள்வோம். காலையில் எழுந்திருக்கும் போது எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை எடுத்துட்டு வரீங்க, முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போது அதை தான் எடுத்து மாட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போறீங்க. ஏன்னா அந்த ஷூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை மறந்தாலும் செருப்போட வேற மறக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா அந்த கால்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கரடு முரடான சூழ்நிலையை நாம் நடந்து செல்ல வேண்டும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நோய் கிருமிகள் தாக்கக்கூடாது என்பதற்காக பாதரட்சி கொடுக்கப்படுகிறது. அப்ப நீங்க எடுத்து வெளியில வரும்போதே சுவிசேஷம் என்கிற பாதரட்சை, தேவன் அருளிய அற்புதமான நன்மைகள், அதிகாரங்கள், வல்லமை எடுத்து போட்டுக்கிட்டு காலில் போட்டுட்டு போங்க. நீங்க தோக்கிற எந்த இடமும் இருக்காது. எல்லா இடத்துலையும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால சோத்திரம். கர்த்தர் சொல்றார், விரோதம், பகை. நமக்கு பகை யாரு? திரும்ப சொல்ற, என்ன பகைன்றது ஒரு மனப்பான்மை, ஒரு மென்டாலிட்டி. அந்த பகையை அப்படியே மனசுல வச்சிருக்குது. ஏதோ ஒரு செயல், ஒரு விசுவாசி கூட பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்காது, இவனை பிடிக்காது, அதை பிடிக்காது, இவனை பிடிக்காது. ஏன்? ஏதோ ஒரு செயல், அவர் சொன்ன சொல், ஏதோ வார்த்தை, ஏதோ ஒரு செயல், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சில செயல்கள் அவங்களால மறக்க முடியல. பகையை வச்சுக்கிட்டே இருக்குது, உள் மனசுல வச்சிருக்குது. அந்த பகையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட சொல்கிறார். சகோதரி, இது மிக முக்கியமானது. சத்துரு அதன் வழியாய் உள்ள வந்துடுவான்.
உங்கள் வாழ்க்கையை வீணடித்து வேதனைக்குள்ள அவன் மாற்றுவான். இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் புத்தகம் 2:16, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு கூட்டத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகை, நீங்கள் செஞ்ச தப்புக்கும் இதுக்கும் பரலோகம் உங்களுக்கு நேராக பகை ஆயிடுச்சு. இவனை அடித்து நொறுக்கணும், இவனை ஒன்று இல்லாமல் ஆகணும், இவன் பாரு எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்களை மீறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் உங்களுக்கு மேலே பகையாக இருந்தது, வெறுப்பாக இருந்தது, கோபமாக இருந்தது, இதாக இருந்தது. ஆனால் இயேசு பார்த்தாரு, 2 தரத்தாரையும் மேலமும் பரலோகம் 2 பேருக்கும் பகை, தேவனுக்கு விரோதமாய் பகையாக இருந்தார். அது அப்படியே சமாதானத்து 2 தரத்தாயும் ஒன்று சேர்க்கணும். இயேசு கல்வாரி சிலுவையில் ஒன்று சேர்த்து அங்கேயும் இங்கேயும் அப்படியே சேர்த்து இணைச்சி விட்டார். அதனால தான் பவுல் சொல்கிறோம், ஒப்புரவாக்குதலை முடிக்கும், ரீகன்சிலேஷன் ஒர்க். இழந்து போன, பகையாக்கப்பட்ட, விரோதமாக கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்மளை என்ன செய்யற, அந்த பகையை சிலுவையில் என்ன பண்ணாரு, கொன்னுட்டாராம். பகையை அப்படியே கொலை பண்ணி போட்டுட்டு அப்படியே 2 பேரையும் ஒன்னா இணைச்சிட்டார். பரலோகத்தை உங்களோடு கூட இணைக்கப்பட்டார். நீங்களும் பரலோகம் ஒன்று. அல்லேலூயா. அது எப்படியா ஒன்று, செத்தப்புறம் தான் போல இல்லை. பைபிள் நல்லா வசனத்தை பழைய புதிய ஏற்பாடு நல்லா வாசிங்க. இதோ பரலோக ராஜ்யம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லலை, அது உங்ககிட்ட இருக்குதுப்பா, அது உங்களுக்குள்ள இருக்குதுன்றார். பரலோகம் இங்கே வந்துருக்குது. இந்த பரலோகத்தோட இங்கே பரலோகத்தை அனுபவிக்காம, இங்கே பரலோகத்தில் எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது. அப்போ உங்ககிட்ட வந்திருக்குது, நீ அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்ய பண்ணார்? ஏன்னா ஒப்புரவாக்கிட்டார். தூரத்தில் இருந்தது பரலோகம். இன்னும் கேட்டாக்க வானம் வெங்கலம் மாதிரி மாறிடுச்சான். உடைக்க முடியாத மாதிரி இந்த வெங்கலத்தை உடைச்சி 2த்தையும் ஒன்னாக்கி சேர்த்துட்டார். கவனிக்கிறீங்களா? சேர்த்துட்டு பரலோகம் நீயும் ஒன்று. அல்லேலூயா. பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்படி செய்யப்படுதோ அதே மாதிரி இங்கே செய்யப்பட போற. பரலோக சித்தத்தை பரலோகம் உங்களை செயல்படுத்தி கொண்டிருக்குது. உங்க பின்னாடி பரலோகமே இருக்குதுங்க. சாதாரண இந்தியன் கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் இல்லை, பரலோக கவர்மெண்ட் உங்க பின்னாடி இருக்குது. அதனால நீங்க தைரியமா சாத்தானு நமக்கும் பரலோகம் ஏன் உங்க பின்னாடி இருக்குது? விரோதமாய் இருளின் அதிகாரங்கள், இருளின் வல்லமைகளை ஜெயிக்கும்படியாய் தேவன் அதிகாரத்தையும் வல்லமை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். சரி, இன்னும் அதுல சில வாசிக்கும். இன்னொன்று யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாயிருக்கிறான். மனித கொலைபாதன் எவனோ அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது என்று அறிவீர்கள். அழகான சோத்திரம். இந்த வசனம் வாசிப்பதெல்லாம் ரொம்ப பயமா இருக்குது. சகோதரனை பகைக்கிறவன், பகைக்கிறதுனா என்ன? அவன் சகோதரன் செஞ்சு ஏதோ ஒரு செயல் உங்களுக்கு பகை உண்டாக்கிடுச்சு, வெறுப்பு உண்டாக்கிடுச்சு. வெறுப்புன்னு அர்த்தம், வெறுப்பு உண்டாக்கிடுச்சு. அப்படியே வேதனையில் இருக்கிறீங்க. அதை என்ன சொல்றாரு? அப்படி பகையை நீ வச்சிருந்தீன்னா நீ கொலைகாரன். இல்லை கவனிங்க, கொலைகாரன் சொல்றது. கொலை செஞ்சவனா அப்படியே நீ விரோதம், மறுபடியும் பரலோகத்துக்கு விரோதமாக போயிடுவேன். வேணாம்ப்பா, மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, எந்த பகையும் வேணாம். அவங்களோட ஒப்புரவாகுங்க, மனசளவில் அவங்களோட நட்பு பாராட்டுங்க. இன்னும் இந்த பகைன்ற பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக நமக்குள்ள அந்த ஃபெலோஷிப், ஐக்கியம், உறவு இருக்குது, ஐக்கியம் இல்லை. அப்போ அவங்களோடு கூட ஒரு உறவு, அவங்களோடு கூட ஒரு ஐக்கியம், அவங்கள நம்ம நேசிக்கிற தன்மை உள்ளத்துக்குள்ள, இது உள்ள இருக்கிற உணர்வு. அந்த உணர்வு வெளியில் தெரியாது. பார்த்தா வாங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்ன்னு கேட்குறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இவனா வந்துட்டான் பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு என்ன தோணுது பாருங்க. அந்த உள் உணர்வு, நட்பு, அதாவது ஃப்ரெண்ட்லினஸ், அந்த நட்பு பாராட்ட முடியாத இருக்கிற, எதிராக இருக்கிற ஒரு உணர்வு தான் பகை. அந்த பகை அது நிறைய டிக்ஷனரியில் அந்த மாதிரி அந்த காரியங்களை அவர் விவரிக்கிறார்கள் பாருங்க. அவனுக்குள் நிலைத்திராது. அப்படி பகைக்கிற ஆளுகிட்ட எந்த சகோதரன்னா, எல்லா சகோதரனையும் நீங்கள் பகைச்சிங்கன்னா அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்காதான். அப்படியே நித்திய வல்லமை இருக்காது, அதிகாரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறது. நித்திய ஜீவன்னா ஜோயேனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், கடவுளுடைய தன்மை இருக்காது அப்படின்னு அங்கே அந்த வசனங்கள் சொல்கிறது. அதனால் நம்ம பகை கொள்ளக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் நட்பாக இருக்கணும். வெளியில் ஒரு வேளை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டாலும் மனதளவில் நட்பாக இருங்க. மனதளவில் உங்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் சரியாக இருக்க வேண்டும். தேவனை எதிர்பார்க்கிறார். ஏன்னா பகை இருந்தால் பிசாசு உள்ளே வந்துடுவான். உங்களோட வீட்டில் பகையை அவன் அதிகமாக்கி பல காரியங்களை கொண்டு வந்துடுவான். சரி, பகை. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா விரோதம். விரோதம் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய காரியம். சர்ச்சையை உண்டு பண்ணுகிறது.
விரோதம் அப்படின்னா என்னன்னா, அதாவது மனசுக்குள்ள இந்த பகைக்கு அடுத்தது விரோதம் வருது. சர்ச்சைக்குரிய காரியம், அவனை எதிர்க்கணும், அவனுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கணும், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை உருவாக்கணும், அவனுக்கு ஒரு சூழ்நிலையை கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டமிடுகிற ஒரு காரியம், பிளான் பண்ணுறது. எப்படா கவுக்கலாம், எப்படா அவனுக்கு எதாவது செய்யலாம், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் சரியாக இருக்கக்கூடாது, எதை கெடுக்கலாம், ஏதோ இவன் பேருக்கு களங்கம் விளைவிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதா விரோதம். இந்த விரோதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வேதாகம் அங்கே சொல்லுகிறது. விரோதம் ஒரு வசன வாசியங்கள், அதாவது ஒரு எதிரியின் அணுகுமுறை, அதாவது அச்சுறுத்தும் மனப்பான்மை, அதாவது ஒரு ஆளுக்கு தீங்கு விளைவிக்கணும், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை விளைவிக்கணும், அவனுக்கு குந்தகம் விளைவிக்கணும், அவனை போட்டு கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படி யோசிக்கிறதெல்லாம் விரோதமான காரியங்கள் சொல்லுவார். வசன வாசிங்க. ரெண்டாவது, வாக்குவாதம் பண்ணுறது விரோதம் அப்படின்னு போட்டுக்குது. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:4. அவன் பெருமை உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கமும் வாக்குவாதம் பண்ணுகிற நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளினாலே பொறாமைகள், சண்டைகள், அவதூறுகள், பொல்லாத சந்தேகங்கள் உண்டாகி. இதில் பாருங்க, அவன் பெருமை உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கமும் வாக்குவாதம் பண்ணுகிற நோய் கொண்டவனுமா இருக்கிறான். வாக்குவாதம் பண்றது, ஏதாவது இப்போ நிறைய இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பேசினா போதும் அதுக்கு வாக்குவாதம் பண்ணி அது சரியில்லை கொஸ்டின் பண்ணுறது, ரைஸ் பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது. அவன் தீமோத்தேயுக்கு அவன் அங்கே சொல்லுகிறான். அங்கே சொல்லும்பொழுது, எப்போ நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே விடாது, விட்டுடு, நீ இப்போ திருப்பி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு எதாவது ஒன்று பிடிச்சிக்குவானோ, ஏதாவது பிடிச்சிக்கிட்டு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சுப்பா, ஏசு நியாயப்பிரமாணத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அது வாக்குவாதத்தில் போய் உட்காருது. இதே பேச்சு, சர்ச்சா போகிறது, சண்டை போடுறது, அது போகிறது, இது போடுறது, அவன் பேசுறது தப்பு, இவன் பேசுறது போடுறது, நோட் புக்கோட உட்காந்துருக்குறாங்க. எப்படா இதெல்லாம் தப்பு, பிரசங்கம் தப்பு கண்டுபிடிக்கிறதுனே உட்காந்துருக்காங்க. எங்கே போனாலும் ஏதாவது கொஸ்டினை ரைஸ் பண்ணிடுறது, இது தப்பு அது தப்புன்னு சொல்லி பேசி முட்டையை குழப்புறது. இதனால குழப்பறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், தர்க்கம் உண்டாகுதான், வாக்குவாதம் உண்டாகுதான், சண்டை உண்டாகுதான். ஏன் இப்படிலாம் உண்டாகுதுன்னா அவன் தற்பெருமை உள்ளாகலாம். பெருமை, அவன் பெருமை உள்ளவனும் ஒன்றும் அறியாதான. முதல்ல ஏன் அப்படியா இருக்கான்னா பெருமை உள்ளவன். ஏன்னா இவனுக்கு தான் விஷயம் தெரிஞ்ச மாதிரி, மற்றவனுக்கு எவனுக்கு விஷயம் தெரியாத மாதிரி, நான் எனக்கு கொஞ்சம் பெட்டர் நாலேஜுங்க உங்களை விட, எங்களுக்கு அதுவும் எனக்கு அறிவு ஜாஸ்திங்க அப்படி நிரூபிக்கிறதுக்காக ஒரு சண்டையை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, குழப்பத்தை விளைவிக்கிறது, பிரச்சனை உண்டாது, கொஸ்டின் பேனில் கொஸ்டின் கேட்கறது, நோய் கொண்டவன். இது ஒரு நோய், இது ஒரு டிசீஸ். ஒரு பையனுக்கு கையில் சொறி வந்துடுச்சான், அவன் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தானா. அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போனோம், சொன்னாங்க, எப்பா ரொம்ப சொரியாத, இது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. இல்லைங்க, சொரியத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, அதுவும் அந்த கை அரிக்கிற இடத்துல நல்லா சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா சந்தோஷமாக இருக்கணும். அது சந்தோஷமாக இருக்குது பாரியா, கையில் சரங்கெலாம் வருதியா, கொஞ்சம் கீரல் உண்டாவதியா, காயம் உண்டாது. இல்லைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேச்சை கேட்கல, அவன் பாட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருந்தானோ. சொரிஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா சீழ் பிடிச்சி கடைசியில் கையில் பயங்கர வலி உண்டாகி டாக்டர்கிட்ட போனால் கையை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுச்சான். அந்த மாதிரி நோய் இது. ஒருத்தர் சொரிய ஆரம்பிச்சோன்னா அப்புறம் எல்லாரும் சொரிய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாங்க, அப்படி தாங்க, உண்மைதாங்க, சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விதத்துலேயும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சொரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த சொரிகிற தன்மை நோய் கொண்ட ஆளு, அது ஒரு டிசீஸு. அவன் பெருமையிலோடும் ஒன்றும் அறியாதனும், அவனுக்கு விஷயமே தெரியலன்னு அர்த்தம். கிறிஸ்து என்கிற உபதேசம் ஒரு அற்புதமானதுங்க. எல்லோரும் இணக்கமாக போகிறது, அது இரக்கத்தின் அடிவிலே வேலை செய்கிற ஒரு காரியம், இரக்கத்தோடு கூட செய்கிற ஒரு காரியம். அது அன்பின் ராஜ்யம். அல்லேலூயா. உன்னுடைய அன்பினால நிரப்பப்பட்டு நடத்துகிற ஒரு ராஜ்யம். அந்த அன்பும் அந்த இரக்கத்தோடு ஒரு ஊழியமாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் செஞ்சீங்கன்னா, இரக்கம் என்பது தேவனுடைய பண்பு, இரக்கம் என்பது தேவனுடைய குணாதிசயம். அந்த இரக்கத்தினால நிரப்பப்பட்டவர்களாக செய்யும்போது இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்துறது. இவன் ஒரு சர்ச்சைக்குரிய ஆளாக மாறிடுது. ஏதாவது ஒரு சர்ச்சை பண்ணணும், அது மூலிமா ஃபேமஸ் ஆகிடணும், அது மேலமா ஏதாவது ஆகிடணும். இந்த யூடியூப்ல பாருங்க, ஒருத்தனை தாக்கி எவ்வளோ பேசுறது, எவ்வளோ பயங்கரமான காரியங்களை பேசுறது. எப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் போய் தனியாக போய் பேசியா? யூடியூப் எந்தனாலும் இருக்கக்கூடியது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நோய் பிடிச்சிட்டு இவன் பேசுறதுக்கு அவன் பேசுறது பேசி
ஃபுல்லாக தர்க்கக்குரிய செயலாக போயிடுது. அது வந்து ஒரு ஒரு கடைசியில் என்ன பண்ணுது, சண்டை உண்டாயிடுது, பிரச்சனை உண்டாயிடுது, அநேகர் கிறிஸ்துவிலேருந்து வெளியே தள்ளிடுது, குழப்பத்தை விளைக்கிறது. குழப்பத்தை சர்ச்சத்தை உருவாக்குகிற அந்த விரோதம், சர்ச்சத்தை பிரச்சனையை உருவாக்குற அந்த விரோதம், வாக்குவாதத்துக்குள்ளே கொண்டு போகிற அந்த அந்த பன்மை, மனப்பான்மை, அந்த குழப்ப விளைவிக்கிற அந்த தன்மை, அதுதான் விரோதம். அந்த விரோதத்தை மனசில் வைக்காதீங்க. அதை நீங்கள் ரொம்ப இலகுவாக எடுத்துக்கொள்ளுங்க. இது கடைசியில் அந்த விரோதத்தை நீங்கள் அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போய் வியாதியில் போய் உங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் சூழ்நிலையில் உண்டாகும். இதன் மூலயமா சத்துரு வேலை செய்வான். குற்றம் சாட்டுறது, அடுத்து இந்த விரோதம் வந்தோன்னா குற்றம் சாட்டுறது, இது செல்ல குற்றத்தை சுமத்திக்கிட்டே இருக்குது. பிசாசோட வேலை குற்றப்படுத்துகிறவர், சகோதரி குற்றப்படுத்துகிற பிசாசுன்னு போடுறது, குற்றத்தை உண்டாக்கி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, குற்றப்படுத்துறத முழு நேர தொழில் எடுத்துக்கிறது. 24 மணி நேரம் யாரை குற்றப்படுத்துகிறா என்ன படுத்துனா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது. அதெல்லாம் விடுங்க. அது வந்து கிறிஸ்துக்குரிய தன்மை கிடையாது. அது இரக்கத்தின் அடிப்பில் இல்லை, அன்பு இல்லை. அதில் அது வந்து ஒரு மாம்ச குணம், அது மாம்சத்துக்குரிய காரணம். என்னமோ தேவ நியாயத்தை சொல்கிறது இல்லை, அது ஒரு வாக்குவாதம். அதை விட்டு விலகு, அதை விட்டு ஓடிடு அப்படின்னு நாங்கள் போடுறது பாருங்க. அதனால என்ன ஓடுது, பொறாமையும் சண்டையும், அவையினாலே பொறாமையும் சண்டைகளும் அவதூறுகளும் பொல்லாத சந்தேகங்களும் உண்டாகி, அப்போ பொல்லாத சந்தேகங்கள்லாம் உண்டாகுது அப்படின்னு போட்டுருது. இன்னும் கடைசியாக ஒரு வருஷம் வாசித்து முடிக்க முடிவு ஜூன் யூதா 1:9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசோடு வாக்குவாதம் பண்ணின போது அவனை அவமதித்து குற்றப்படுத்த துணைவில்லாமல் கர்த்தர் அவனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பாருங்க, அது அவன் செஞ்ச வேலையை மிகாவேலுக்கு ஆண்டவர் சொன்னார். நேராக மோசேயுடைய சரீரத்தை எடுத்துடுவான். இப்போ மோசேயுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார். அவன் போகிறான், வாக்குவாதம் பிசாசு கொடுக்க மாட்டேன் என்று அவன் சொந்தம் கொண்டாட முயற்சிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னார் வாக்குவாதம் பண்ணலை. அவன் பிசாசிட்ட போயிட்டு பல காரியங்கள் எடுத்து பழைய கதையிலேருந்து அவன் என்ன பண்ணான், ஏது பண்ணான், நீ இது பண்ணிடா, அது பண்ணிடா, நீ வந்து நட்சத்திரம் மாதிரி வச்சுருந்தாரா, நன்றி மறந்தடா, மோசமான ஆள்டா அப்படின்லாம் பேசிட்டுலாம் அவனுக்கு ஒன்றும் டைம் இல்லை. அதெல்லாம் வாக்குவாதம் பண்ண விரும்பலை. அவன் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து அவன் பண்ணலை. அவன் சுத்தமாக சொல்லிட்டான், தேவன் உன்னை கடிந்து கொள்வாராப்பா, வேலையை பாடுறா, அதை ஒன்று முடிச்சுக்கிட்டா, தேவன் கடிஞ்சுக்கு வர்றான், அவர் ஓடுறான் நவுறான்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுங்க, மேட்ரை முடிச்சிடு, மற்ற காரியத்தை பாருங்கள். நேரத்தை வேஸ்ட் பண்ணி இது ஒரு பெரிய இதாக எடுத்து குழப்பறது, சர்ச்சையை உண்டாக்குறது, போராட்டத்தை உண்டாக்குறது, எல்லாருக்கும் சந்தேகத்தை உண்டாக்கி குழப்பத்தை விளைவிக்கிற எல்லா தன்மைகளையும் தேவன் நமக்கு உதவி செய்வார். இவைகளின் மூலியமா சத்துரு கிரியை செய்கிறான், வேலை செய்கிறான், பல காரியங்களை செய்கிறான். இவையிலேருந்து நம்ம விடுவித்துக் கொள்வோம். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மனதை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாம் மாம்சத்துடைய குணங்கள் இவையெல்லாம் ஒழித்து விடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.